முதல்வருக்கு முன்பே சோஃபா வருகிறது என அதிமுகவை விமர்சித்த திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி, சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் அச்ச உணர்வோடு இருந்தது போல எங்களுக்கு தோன்றியது என்றும் தெரிவித்துள்ளார். அமமுக உறுப்பினர் அவரை முதல் நாள் கடத்திட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அடுத்த நாள் சட்டமன்றத்திலேயே அவர் அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. நான் இன்றும் நாளையும் என்றைக்கும் நான் அவர் தான் விஜயத்தான் முதலமைச்சர் தான் ஆதரிப்பேன் என்று சொன்னார். இதிலிருந்து ஒரு குதிரை பேர ஊழலுக்கு வாய்ப்பு இருப்பதாக கருதப்பட்டு அதை அங்கே அவர் சொல்லி இருக்கிறார். அதே போல அதிமுக என்பது எதிர்கட்சி. அதிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவினரை சந்திக்க முதலமைச்சர் செல்கிறார். முதலமைச்சர் செல்கிற பொழுது முன்னாலேயே ஒரு சோபா போகிறது. யானை வரும் பின்னே மணி ஓசை கேட்கும் முன்னே என்பார்கள். அதே போல சோபா வரும் முன்னே முதலமைச்சர் வருவார் பின்னே என்கிற கதையாக இன்றைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கிறது. எனவே அந்த சோபா கலாச்சாரம் முடிவுக்கு வர வேண்டும். சோபாவில் என்ன கொண்டு போனார்கள் என்பதை புஷ்பா படத்தை உதாரணம் காட்டிய எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அருமையாக பேசியிருக்கிறார். அவர் நாங்க பில்லு வச்சிருக்கோம், நாங்க வாங்கினதுன்னு சொல்லியிருக்கார். வெளியே அவர் பேசிய அந்த தைரியமான பேச்சுக்கள் சினிமா வசனங்களாகவும், சட்டமன்றத்துக்குள்ளே அவர் அமர்ந்திருந்தது மிகவும் ஒரு அச்ச உணர்வோடு, ஒரு பயங்கலந்த உணர்வோடு இருப்பதாகத்தான் எங்களுக்கு தோன்றியது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.